ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் வொக்காபுலரி பார்க்க போகிறோம். ஸோ 27 வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ் மீனிங், இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ட் இஸ் harp. ஹார்ப். ஹார்ப்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இசைக்கருவி. இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ வீணா, வயலின், கிட்டார் அதெல்லாம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு லார்ஜ் string instrument தான். This word names a musical instrument with strings you pluck, and to keep talking about the same complaint again and again is also called doing this. Grandma loves playing the harp every evening, but she always harps on about locking the door twice. திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்கும் இந்த ஹார்ப்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் வேர்ட் இஸ் lisp. லிஸ்ப். லிஸ்ப்னா என்னன்னா, சில பேருக்கு ஸ்பீக்கிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட எஸ் சவுண்ட் வந்து த சவுண்டு மாதிரி இருக்கும். A speech difficulty in which yes sounds are pronounced like the th. பேசும்போது எஸ் ஒலி வந்து தா போல சொல்லும் பேச்சு குறைபாடு. அவர் தேர்ட் வேர்ட் இஸ் கஸ்ப். கஸ்ப்னா எட்ஜ் ஆஃப் சம்திங், அதாவது ஒரு இதுல இருந்து டோட்டலா ஒன்னொன்னு டிஃப்ரெண்டா மாறப்போகுது. அந்த மாறப்போட ஃபேஸ் இருக்குல்ல, இதுல இருந்து அதுவா மாறுறது, தட் இஸ் கால்ட் கஸ்ப். Scientists say we are on the cusp of a major breakthrough in clean energy. ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்க கட்டம், விளிம்பு நிலை. Quintessential. Quintessential. When something is the most perfect, typical example of its kind, the ultimate version of it, that is called quintessential. ஒரு வகையின் மிகச்சிறந்த முழுமையான உதாரணம். எக்ஸாம்பிள் சொன்னா, with its beaches and coconut trees, this village is the quintessential தமிழ்நாடு seaside town. அதுதான் ஒரு முன்மாதிரியா இருக்கு, அதுதான் ஒரு மாடலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு அதோட பெர்ஃபெக்ட் கைண்டா இருக்கிறது வந்து குவிண்டெசென்ஷியல்ன்றோம். Thistle. Thistle, a prickly wild plant with purple flowers, famous as the national symbol of Scotland. ஸ்காட்லாண்டோட நேஷனல் சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுச்செடி, முள்செடி மாதிரி இருக்கும், முட்கள் நிறைந்த ஒரு காட்டுச்செடி. He accidentally stepped on a thistle and helped in pain. Timid, Timid. ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்கிறது, easily frightened, afraid to speak up. The timid kitten hid under the sofa when guests arrived. பயம், வெட்கம் நிறைந்த. Grasp. கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸியா அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. டு சீஸ் அண்ட் ஹோல்டு ஃபர்ம்லி, டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் கம்ப்ளீட்லி, இறுக்கமாக பிடித்துக் கொள்வது, முழுமையாக புரிந்து கொள்வது. இட் டுக் ஹர் அ வைல் டு கிராஸ்ப் த நியூ மேக்ஸ் கான்செப்ட், பட் ஷி ஃபைனலி அண்டர்ஸ்டுட் இட். கிரம்பிள். கிரம்பிள்னா என்னன்னா, பிரேக்ஸ் இன்டு ஸ்மால் பீசஸ், சிதைந்து சிறு துகள்களாக உடைவது. The old wall began to crumble after years of heavy rain. Notorious. Notoriousன்றது வந்து ஒரு trouble maker. Notorious. மோசமான காரணத்துக்காக பிரபலமாக இருக்கிறது. The city's traffic is notorious for causing long delays for every morning. Ascension. Ascension, the act of rising up to a higher position, throne or place. Ascensionனா உயர் பதவிக்கு போறது, அந்த இடத்துக்கு உயர்றது. The prince ascension to the throne was celebrated across the kingdom. Peachy. Peachy. Peachyன்றது வந்து something is going just fine அப்படின்னு சொல்றதுக்காக கூட யூஸ் பண்றோம். An informal word meaning everything is just fine, great or going smoothly. How's the new job அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா, oh just peachy, thanks அப்படின்னு சொன்னா நல்லா போயிட்டு இருக்கு, மிகவும் நன்றாக, சிறப்பாக. Upheaval. Upheaval, a big sudden change that disturbs or disrupts normal life. The company went through a major upheaval after the sudden change in leadership. திடீர் பெரிய மாற்றம், குழப்பம், அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, upheaval. Cynical. Cynical. Describes someone who doubts people's good intentions and expects the worst from them.
மற்றவர்களின் நல்லெண்ணத்தை சந்தேகிக்கும் மனநிலை. He gave a cynical smile when told the plan would work differently. ஒரு சர்க்காஸ்டிக்கலா அதோட ஒஸ்ட் சுச்சுவேஷனை நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறது. சினிக்கல். reckon, ரெக்கன்னா என்ன அர்த்தம்னா டு திங்க் ஆர் டு கால்குலேட் எஸ்டிமேட் சம்திங். ஐ ரெக்கன் இட் வில் ரெயின் பிஃபோர் ஈவினிங். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங்க்கு முன்னாடி மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நினைப்பது, கருதுவது, கணக்கிடுவது. canary, கெனரின்றது ஒரு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய சிங்கிங் பேர்ட், சாங் பேர்ட். A small yellow song bird popularly kept as a caged pet. The bright yellow canary sang sweetly in its cage by the window. பாட்டுப்பறவை. amphitheater, ஆம்பிதியேட்டர்னா என்னன்னா இப்போ நம்ம 7 ஒண்டர்ஸ்ல கூட நம்ம கொலோசம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இட்டாலியில இருக்கிறது ரோம்ல. அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பெரிய நிறைய சீட் எல்லாம் ரவுண்ட் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணி போட்டு வச்சுட்டு ஒரு பெரிய கேம்ஸு அதெல்லாம் விளையாடுவாங்க. 1001 படத்துல கூட ஒரு சீன் வரும் அந்த மாதிரி. மற்றபடி கிளாடியேட்டர்லாம் கூட வரும். அந்த ஓப்பன் ஏரியால with rows of seats rise in a circle used for shows in ancient times. தியேட்டர்லாம் இல்லாத காலத்துல பெரிய ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல நல்ல ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். இந்த டான்ஸ் அந்த மாதிரியும் நடக்கும். ரெஸ்லிங், இந்த அடிச்சுக்கிறது, ரெண்டு பேரை அடிக்க வைக்கிறது, அதெல்லாம் கூட நடக்கும். வட்ட வடிவமான அரங்கம், பழங்கால நாடக போட்டி மேடை. capitulation, Capitulation act of giving up or surrendering completely, especially after resisting for a while. கொஞ்ச நாள் அது தடை போட்டிருந்தாலும் ஃபைனலா நாங்க ஃபுல்லாவே சரண்டர் ஆயிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்றது. வெள்ளை கொடி காட்டுறது. அப்ப 23ஆம் புலிகேசி அந்த படத்துல கூட வெள்ளை கொடி ஏந்திட்டு வடிவேல் சார் வந்துட்டு ஃபுல்லாவே நாங்க சரண்டர் ஆயிடுறோன்ற மாதிரி வருவாங்க இல்லையா, அது. ஸோ முழுமையாக தலை வழங்கி ஒப்புக்கொள்வது, சரணடைவது. The general's capitulation endured months of years fighting. Stilt, a tall pole used to raise a building or a person above the ground or for walking high up. இப்போ எல்லாமே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டுறாங்களே, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஸ்டில்ட் +5, ஸ்டில்ட் +3 அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பேஸ்மெண்ட் எப்போவுமே இப்போ ரைஸ் பண்ணி தான் போடுறாங்க. கார் பார்க்கிங்க்கும் சரி, இப்போ மழைலாம் வந்துச்சுன்னா ஈஸியாக தண்ணி வராமல் இருக்கிறதுக்கும் சரி. The fisherman's hut stood on tall stilts above the flowing river. அதாவது தரையிலிருந்து உயர்த்தி நிற்க பயன்படும் கால்தடி. Influx. What is influx? A sudden arrival of a large number of people or things flowing into a place. திடீர்னு பயங்கரமா ஆள்க வராங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அலையலையா மக்கள் வந்தாங்க அப்படின்னுவோம்ல, அதுதான். The city saw a huge influx of visitors during the festive season. அதிக அளவில் திடீரென குவிதல். cantonment, Cantonment. A permanent military camp or a town area built for soldiers to live in, common in old British India towns. The old cantonment area still has many buildings from the British era. படை வீரர்கள் தங்குமிடம், சோல்ஜர்ஸ்க்காக கட்டுற இடம். talismanic, Talismanic describes something believed to bring good luck or magical protection like a lucky charm. நம்மளே சிலதெல்லாம் சொல்லுவோம், இந்த பென் எனக்கு ஒரு லக்கி பென்னு, இதை எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனா எனக்கு நல்ல மார்க்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான் talismanic. அதிர்ஷ்டம், பாதுகாப்பு தரும் மந்திர சக்தி கொண்ட. Tyranny. tyranny, Cruel and unfair use of power by a ruler over the people. பீப்புள் மேல அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, அதெல்லாம் சொல்றோம்ல, அது. The people finally rose up against the king's tyranny. கொடுங்கோன்மை, அடக்குமுறை ஆட்சி. quench, Quench அப்படின்னா to satisfy your thirst by drinking or to put out a fire. தாகமா இருக்கும் போது தண்ணி நம்மள எப்படி அந்த தாகத்தை தணிக்குதோ, இல்லாட்டி ஒரு ஃபயர் இருக்கும் போது அந்த எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கான ஐட்டம்ஸ், மண், சாண்டு, அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் என்ன ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி தாகத்தை தணிப்பது இல்லாட்டி நெருப்பை அணைப்பது. She drank a full glass of water to quench her thirst after the run. பயங்கரமா ஓடிட்டு வந்த உடனே நம்மளுக்கு செமையா தண்ணி குடிக்கணும்னு தோணும் இல்லையா, அப்ப அது குடிச்சாதான் நம்மளோட thirst, அந்த தாகம் அடங்கும். அதுதான் quench. Diabolic. diabolical, Extremely evil or wicked, like something from the devil himself. The villain hatched a diabolical plan to trap the hero.
மிகவும் கொடூரமாக பேயின் தன்மை கொண்ட. chaotic, chaoticனா ஒரு confused state, confusion, disorder. The market was chaotic just before the festival with crowds rushing everywhere. முழுமையான குழப்பம், ஒழுங்கீனம் நிறைந்த. reckless, ரெக்லஸ் பிஹேவியர் அப்படின்பாங்க. அதாவது வித்தவுட் திங்கிங் த கான்சிக்வன்சஸ். இப்படி நம்ம பண்ணோம்னா என்ன நடக்கும்னு யோசிக்காம ஒரு பெரிய தாட் அதுல இல்லாம கவனம் இல்லாம பண்றது. விளைவுகளை எண்ணாமல் ஆபத்தாக செயல்படுதல். ரெக்லஸ் டிரைவிங் ஆன் த ஹைவே கேன் புட் மெனி லைவ்ஸ் அட் ரிஸ்க். dreaded, dreaded, something you fear greatly and wish would not happen the day you have been afraid of. Greatly feared or recorded with dread. The dreaded exam results finally arrived in the students' inboxes. மிகவும் அச்சப்படும், பயப்படும். நம்ம நினைச்சு பார்க்கவே பயப்படுவோம்ல, அது அந்த விஷயத்தை வந்து dreadedன்னு சொல்லுவோம். That's all for today, friends. Hope this video is useful for every one of you. Thank you so much. Please do subscribe our channel, Comstar Academy. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆல் லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.